ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2-3 காய்கறியை ஒன்றா சேர்த்து மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி இதாங்க அரைக்க போகிறோம். நல்ல புளிப்பு காரமாக சூப்பராக இருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே காஞ்ச மிளகாய் 6 மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினோடனே இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே இப்போ இது கூட கேரட்டு, பீன்ஸு, மாங்காய் இந்த 3 சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மாங்காய் வந்து ஒரு சைடு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இது கூட கத்திரிக்காய் இருந்ததுனாலும் ஒரே ஒரு கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், லேசாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது காய் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா ஒரு தடவை மறுபடியும் கலந்து விடலாம். மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். காய் நல்லா வதங்கணும், அப்படி கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக வரணும் மாங்காயெல்லாம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு எல்லா காயுமே. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். வானிலை சூட்டுக்கே கொத்தமல்லி வதங்கிடும். பாருங்கள், மாங்காய், கேரட், பீன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை நல்லா அப்படி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே இப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னா கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட கடலைப்பருப்பு கூடவே உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு லேசாக பொன்னிறமான உடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சட்னி மேலே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ராகி தோசைக்கு இது கூட சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். சூப்பரான இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.